காட் இன்றைக்கு நம்மளுடைய நடவடிக்கைகளை சிலர் தவறாக புரிந்து கொள்ளுகிறதை எப்படி நம்ம இந்த உலகத்தில் ஹேண்டில் பண்ணணும் என்பதை குறித்து பார்ப்போம். We're going to see how we can handle when people misunderstand our behavior. A very classic example is found in 2 Corinthians chapter 1. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலருடைய பவுல் வாழ்க்கையில் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்ன என்று உங்களுக்கு குயிக்காக விளக்கி சொல்லுகிறேன். என்ன என்றால், அவர் கொரிந்து சபைக்கு 2 தடவை உங்களை நான் சந்திப்பேன். என்னுடைய ட்ராவல்ஸ், நான் மேசிடோனியா போயிட்டு இங்கே போயிட்டு போகும்போது உங்களை ஒரு தடவை பார்க்க போகிறேன், திரும்பி வரும்போது உங்களை ஒரு தடவை மீட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பிளான் பண்ணியிருந்திருக்கிறார். பட் ரியலி என்ன நடந்தது என்றால், அவரால் ஒரு தடவை தான் அந்த சபையை சந்திக்க முடியும் ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் அவங்க ரொம்பவே அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர் 13ஆம் வசனத்தில் என்ன எழுதுகிறார் என்றால், ஐ ஹோப் சம்டே யூ வில் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் அஸ். எங்களை ஒரு நாள் முழுவதுமாக அறிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். 14th verse என்ன சொல்கிறாருன்னா, ஈவன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் நவ். அவருக்கு நல்லா தெரியும், இப்போ நீங்கள் என்னை புரிந்து கொள்ளலை, இருந்தாலும் ஒரு நாள் எங்களை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தமிழில் வேறு மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கும் புரிந்து கொள்ள. பட் திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ ஈவன் இன் லைஃப் எத்தனை பேர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளிருக்காங்க? உங்களுடைய மனசில் ஒரு ஜெபம் என்றால், இன்றைக்கே என்ன அவங்க புரிந்து கொள்ள, ஆனால் ஒரு நாள் அட்லீஸ்ட் அவங்க என்னுடைய காரியங்களை எதுக்கு நான் அதை செய்தேன் என்பதை அவங்க புரிந்து கொண்டால் நல்லாயிருக்கும் என்று நீங்கள் நம்பலாம், விசுவாசிக்கலாம். சேம் திங் அப்போஸ்தலர் பால் டிட். அதாவது நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னால் ரொம்ப அழகாக இருக்குது. எஸ்பெஷலி NLTயில் அழகாக இருக்குது. அவர் ரீசன் சொல்லுகிறார், எதுக்கு நான் 2வது தடவை உங்களை நான் சந்திக்க வரலை. அதுக்கு 17ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கிறேன்னா, யூ மே பி ஆஸ்கிங் ஒய் ஐ சேஞ்ச்ட் மை பிளான். நான் வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரலன்னு என்பதை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு அழகாக எழுதுகிறாரு, டு யூ திங்க் ஐ மேக் மை பிளான்ஸ் கேர்லெஸ்லி. என்னுடைய பிளான் எல்லாம் நான் சும்மா ஏனோ தானே செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டிங்களா? டு யூ திங்க் ஐம் லைக் பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு ஹூ சே எஸ். இந்த உலகத்து ஜனங்கள் நான் வரேன் எஸ்ன்னு சொல்லுவாங்க, when they really mean no. அவங்க ஆக்சுவலி உள்ள நோன்னு தான் மனசில் வச்சுட்டு வெளியில் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்தார் மாதிரி என்ன நினச்சிக்கிட்டிங்களான்னு எவ்வளோ தெளிவாக இருக்கிறார் பாருங்களேன். சைட் நோட்டாக ஒன்று சொல்லிடுறேன், இதை நீங்கள் இருக்க மாட்டீங்க. பட் நிறைய பேர் இந்த உலகத்தில் எப்படி என்றால், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அதை செய்யணும்னு ஒரு 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 டிட்டர்மினேஷனே இருக்காது. வரேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக வர மாட்டாங்க. நான் இது கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதை கொடுக்கணுன்னு மனசுலே இருக்காது, மறந்துடுவாங்க. அந்த டைமில் அப்படி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ரெகுலராக அவங்க பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன ஆகிடும்னா, அவங்க மேலே மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையே போயிடும். அவங்க என்ன சொன்னாலும் வெயிட் இருக்காது. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்களாம் அப்படி தான் இருப்பீங்க. எப்படி இருக்கணும் என்றால், அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா செஞ்சுருவாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க, வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படியே வந்துடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் சம்டைம்ஸ் டிலேஸ் வரலாம். நீங்கள் வரேன்னு சொல்லியிருப்பீங்க, லேட் ஆகலாம், தட் இஸ் நார்மல். பட் ரெகுலர்லி ஹேபிச்சுவலாக அது நம்ம லைஃப்பில் இட் ஷுட் நாட் பி லைக் தட் இன் அவர் லைஃப். ஒன்ஸ் இன் அ வைல் செய்யாமல் போகிறது இஸ் ஓகே, பிகாஸ் ஆஃப் சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டான்சஸ்னால. ஆனால் எப்பொழுதுமே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வரேன்னு வரமாட்டாங்க, செஞ்சிடறேன்னு செய்ய மாட்டாங்க, நான் உங்களுக்காக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன், அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். நம்ம ஒரு வார்த்தை சொன்னோன்னா கண்டிப்பாக தேசணும். அவங்க சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக அவங்க செஞ்சுருவாங்க, கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். தட் இஸ் வை அப்போஸ்தலர் பவுல் இப்படி எழுதுறார். நீங்கள் என்ன உலகத்தார் மாதிரி நினச்சிட்டிங்களா, ஒன்று சொல்லிவிட்டு ஒன்று செய்ய மாட்டேன்ட்டு? நோ, தெர் இஸ் அ ரீசன் அப்படின்ட்டு அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்குள்ளே போல ஓவராலாக பார்த்தா எந்த மாதிரி பிஹேவியரை பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இதே ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் வரேன்னு சொல்லிட்டு வர முடியாமல் இருக்கிறது, ஆர் போக முடியலன்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் 1, when we are not able to attend an event or somebody's house or some function, ஒரு ஈவெண்ட் ஏன்னா எஸ்பெஷலி இந்த இன்விடேஷன்ஸ்லாம் வரும்போது நம்மளால் போக முடியாத சூழ்நிலையில் people will misunderstand us. அது வெரி நேச்சுரல். ஸோ அப்போஸ்தலர் பால் ஆல்சோ வென்ட் த்ரூ தட். இதில் ரியல் ரீசன் இருக்கலாம். நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல சம் எமர்ஜென்சிஸ் மைட் ஹேப்பன், டோட்டலி இஸ் பாசிபிள். அப்படின்னும் போது நீங்கள் போக முடியாமல் இருக்கலாம். ஆர் நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு முன்பதாகவே தெரியும் உங்களால் போக முடியாது, சாரி ஐ கேனாட் கம் அப்படின்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் பீப்புள் அதை உங்கள் பிஹேவியரை மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன வரமாட்டீங்க, பவுல மாதிரி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 2 ரீசன் செகண்ட் ரீசன் என்னன்னா, when people feel they are ignored, அவர்களை நம்ம ஒதுக்கிடுறோம், தவிர்த்துடுறோம். வேணுன்னே சிலவங்க இக்னோர் பண்ணுவாங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். பட் ஜென்யூன்லி நீங்கள்
அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சடுதியா வேற ஏதோ விஷயமா போகும்போது அவங்கள மிஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க நினச்சுக்கலாம் என்னை இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ வென் பீப்பிள் கெட் இக்னோர்ட், தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பிஹேவியர் விச் இஸ் ஜென்யூன் பிஹேவியர். ஸோ மற்ற காரியங்களும் பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்மளோட வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டோம், ஆட்டிடியூடை பார்த்துட்டோம். இது பிஹேவியர், அதாவது நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை. நீங்கள் துரிதமாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒருத்தங்க ஹலோ சொல்கிறாங்க, உங்ககிட்ட பேச வராங்க, அவங்கக்கிட்ட பேச நேரம் இல்லாமல் நீங்கள் போயிடுவீங்க. இட் ஹேப்பன்ஸ் டு மீ ஆல் த டைம். ஸோ அந்த டைம்லும் பீப்புள் மைட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பிஹேவியர். ஸோ அப்போஸ்தலன் பால் என்ன பண்ணுறாருன்னு அவர்கிட்டருந்து பார்த்தீங்கன்றால், அவருக்கு நன்றாக தெரியும் அவங்க தவறாக புரிஞ்சுட்டாங்கன்னு. அப்படியே விட்டுடலை. ஹீ இஸ் டேக்கிங் டைம் டு கோ அண்ட் எக்ஸ்பிளைன் இட். அப்படியே அவர் விடாமல் அவங்க இடத்துல போயிட்டு அவர் அழகாக அதை எடுத்து சொல்கிறார். இல்லை, இதனால தான் என்னால் வர முடியல, நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்டும் கொடுத்துட்றேன், தவறாக புரிஞ்சு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், லைட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று நம்ம தெரிஞ்ச வரை தெரியப்பட்ட பிறகு நம்ம நேரம் எடுத்து அவங்கக்கிட்ட போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நீங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தீங்க, உங்களை நான் இக்னோர் பண்ணிட்ட மாதிரி இருந்தது, நான் இக்னோர் பண்ணலை, நான் அவசரமாக போயிட்டேன், எனக்கு உண்மையாகவே உங்களை பார்க்கல. ஆர் நீங்கள் இன்வைட் பண்ணீங்க, என்னால் உண்மையாகவே வர முடியல, அன்றைக்கி வேறு ப்ரோக்ராம் இருந்தது, ஆர் நான் வேறு இடத்துல மாட்டிக்கிட்டேன், ஐ ரியலி வாண்டட் டு கம், என்னால் வர முடியல அப்படின்னு நீங்கள் டைம் எடுத்து உங்கள் பிஹேவியரை, உண்மையான ஜென்யூன் பிஹேவியர், ஜென்யூன் கேர், அவங்க மேலே நீங்கள் கேரிங்காக இருக்கிறீங்க, அவங்க மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, அவங்களுடைய காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, ஈவன் இன் ஆஃபீஸ் உங்கள் பாஸ்லாம் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒரு சைட் நோட் சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக் கொடுப்போம் என்றால், நாங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க என்பதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டே இருங்க. அதாவது நீங்கள் வரீங்கன்னா நான் கண்டிப்பாக வரோம், இல்லை வரலைன்னா முன்னாடியே திருப்பி சொல்லிடுங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னால், நீங்கள் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிடுறீங்க, உங்களால் இன்னும் பண்ணி முடிக்க முடியல, தாமதமாகுது, உடனே அப்டேட் பண்ணிவிடுங்க. சாரி, எங்களுக்கு டிலே ஆகுது, நான் இது பண்ணி முடிச்சிருக்கணும், நான் பண்ணி முடிக்கல, எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு இப்போ சொல்ல தெரியல, பட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நாங்கள் எல்லோரையும் அதை தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்டஸ் அப்டேட் இஸ் வில் ரியலி மேக் தம் ஃபீல் தட் யூ இக்னோரிங் தம். பீப்புள் டோன்ட் லைக் டு பி இக்னோர்ட். மற்றவங்களை நீங்கள் ஒதுக்கிட்டாக்கா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அந்த பிஹேவியர் நம்ம ஜென்யூனாக பண்ணால் கூட சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது டைம் எடுத்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எங்களுடைய நடவடிக்கைகளை சம்டைம்ஸ் பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பிஹேவியர். எங்கள் நடவடிக்கைகளை பிறர் தவறாக புரிந்து கொள்ளும் போது, கர்த்தாவே, உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எப்படியாவது பவுல் சொல்லுகிறது போல, எப்படியாவது ஒரு நாள் என்னை நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் நம்புகிறார். அதே போல் உம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உண்மையை நீர் வெளிப்படுத்தி தாரும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அன்பும் நிலையாக நிரந்தரமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளலாம். ஜீசஸ் நேம் we pray. Hallelujah. We are praying for you because you are the light of the world. People need you to care for them. கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்காக கருசனையாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். தொடர்ந்து அதே மாதிரி இருங்க. கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். Be blessed. Have a good day. God bless you.